உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஆசிரியர் யூடியூப் சேனல் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால், அரசியல் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே தாக்கப்பட்ட சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நான் வீடியோவிலே நான் பார்க்கும்போது மிக்க வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் ஒரு அரசியல் தலைவருக்கு கொஞ்சம் கூட இந்த போலீஸ்காரர்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஒரு ரவுடிகள் வந்து அவரை தாக்குகிறார்கள். அந்த போலீஸ்காரர் அவர் ஒரு கையில் ஏதோ எதோ வைத்திருக்கிறார். அவர் ஒரு கையை வைத்து அப்படி எப்படி இது அதை தடுக்க முயல்கிறார். ஒரு போலீஸ்காரர்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பயிற்சி கொடுத்தீர்கள்? ஒரு ரவுடிகள் வந்து ஒருத்தரை தாக்கினால் அதற்கு அது எப்படி நீங்கள் அந்த போலீஸ்காரர் வந்து செயல்படுகிறார் என்பதை பார்க்கும்போது மிக்க வருத்தமாக இருக்கிறது. நீங்க போலீஸ்காரர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கிறீர்கள்? ஒரு ரவுடி வந்து ஒரு 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 அரசியல் தலைவரை அவர் அங்கே வந்து தாக்குகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு, அந்த ரவுடிகளை துரத்துவதற்கு அவர் எந்த விதமான சரியான நடவடிக்கையுமே அங்கே எடுக்கவே இல்லை. அதுவும் இந்த டிஜிபி அலுவலகம் அருகே நடந்திருக்கிறது. அந்த ரவுடி அங்கே இருந்து போகிறான். போய் அங்கே ஒரு கம்பை தூக்கி வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு அவன பைக்ல ஏறி போகிறான். வெட்கமான ஒரு 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 இங்க ஒரு இந்த சட்டம் ஒழுங்கு இங்கே இருக்கிறது. இதற்கு முன்னால் உள்ள வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன். முதலமைச்சர் வந்து அன்ஃபிட் பெர்சன் ஃபார் ரன்னிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து உங்கள் பையனிடம் இந்த போலீஸ் துறையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு முடியாத வயசாகிவிட்டது, உங்களால் முடியவில்லை என்றால் உங்களுடைய பையனிடம் கொடுத்து விடுங்கள் தயவு செய்து. இந்த மாதிரி ஒரு ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த டிஜிபி அலுவலகம் முன்னா வைத்து கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பை கொடுக்க முடியாத போது இந்த மாதிரி ஒரு 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 தவறான ஒரு கீழ்த்தரமான ஒரு 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 அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. ஒரு ஒரு ரவுடிகள் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு அவர் வந்து அவர்கள் தாக்குகிறார்கள். போலீஸ்காரர் அவர் சும்மா ஒரு கையை வைத்து சும்மா அதை வந்து தடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் நீங்கள் வந்து கொடுத்த பயிற்சியா நீங்க போலீஸ்காரர்களுக்கு? உடனே அந்த போலீஸ்காரர் கூட்டு அந்த ரவுடிகளை வந்து அவங்களுக்கு பிடிக்க வேண்டாமா? என்ன நீங்கள் அரசியல் நீங்க வந்து ஒரு பாதுகாப்பு இந்த அந்த இடத்துல நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த துறையை நடத்துகின்ற முதலமைச்சர். அவருக்கு வந்து இந்த துறையை நடத்துவதற்கு இது கொஞ்சம் கூட வந்து பொறுப்பும் கிடையாது. இது இதுவும் கிடையாது. தயவுசெய்து நீங்கள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய பையனிடம் நீங்கள் இந்த போலீஸ் துறையை நீங்கள் கொடுத்து விடுங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் துறைக்கு கெட்ட பெயரை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லி, தயவுசெய்து தமிழ்நாடு போலீஸ் உங்களுடைய பெயர்களை காப்பாற்றுங்கள். அந்த காலத்திலே ஸ்காட்லாண்ட் யார்டு என்றெல்லாம் அவர்கள் சொல்லி இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துவிட்டது பல காலங்களிலே. உங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெயர் கெட்டு போயிருக்கிறது. இன்னும் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிகவும் வருத்தமானதாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் மத்திய அரசு என்னதான் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தெரியல. இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு சரிப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கமும் ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பதை நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது. தயவுசெய்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய அதிகாரிகளே, நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய துறையினுடைய மதிப்பை காப்பாற்றுவதற்கு, இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பேரை நீங்கள் காப்பாற்றுங்கள். சாதாரண மக்கள் எல்லாம் உங்களை வந்து திட்டுகிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய துறையை நீங்கள் தயவுசெய்து நடத்தாதீர்கள் என்று சொல்லி, ஒரு நல்ல முறையிலே தமிழ்நாடை நிர்வாகம் செய்ய வேண்டும். இங்கே அமைதி இருக்க வேண்டும். அதற்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, தயவுசெய்து தமிழ்நாடுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கள் தங்களை சரியாக நிர்வாகம் செய்வதற்கு முயல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.